அக்கா மரிய ஜெனிஃபர் அப்படின்றவங்க வந்து அந்த தொகுதிக்கு ஒரு தகுதியான வேட்பாளராக இருக்கிறனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதரவு அப்படின்றது மக்களாகிய நாம தான் வந்துட்டு கொடுத்தாகணும். ஒரு பொது அறிவே இருக்காது, என்ன எதுன்னு தெரியாது. ஆனால் கட்சியில் இருக்கோம், நாங்கள் வந்து மிகப்பெரிய செல்வந்தர், அதனால் எங்களுக்கு சீட்டை கொடுங்க, நாங்கள் உங்களுக்காக போய் போராடுவோன்றோம். ஐயா இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? அந்த ஏரியாவா? அது எங்கே இருக்குது? ஐயோ உன் தொகுதி தானே. ஓ என் தொகுதிக்குள்ளே தான் வருதா? அவங்க வந்து அரபு நாட்டில் ஒரு நல்ல வேலை பொசிஷனில் இருந்தாங்க. ஆனால் இந்த ஊர் நம்மளோட பிறந்த மண்ணுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மொத்தம் அவங்களோட வேலைகளை வந்து விட்டு இங்கே அக்கா மரிய ஜெனிஃபர் வந்திருக்காங்க. அதனால காலம் கடந்து வாழும் தமிழை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது அதிகாரம், உங்கள் குரல் உங்களுக்காக. இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு அதுன்னு சோஷியல் மீடியாவை எடுத்தாலே வந்துட்டு இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்க ஒரு ஆளை பற்றி தான் பேச போகிறோம். யார் அப்படின்னம்னா, நம்ம கன்னியாகுமரியின் வெற்றி வேட்பாளர் அக்கா மரிய ஜெனிஃபரை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா அவங்களோட டயலாக் தான் இன்றைக்கி இருக்கிறதுலே ஃபேமஸ் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாட்டி இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் ஆரம்பிப்பாங்க. அக்கா என்னத்தக்கா நம்ம கேட்குறது அப்படின்னும் போது, இந்த பாருங்கள், நம்ம மாவட்டத்தில் ரோடு சரியாக கிடையாது, இந்த மாதிரி அதே மாதிரி மருத்துவர்களுக்கு தேவையான அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து இங்கே கிடையாது. அதே மாதிரி இவங்க போன தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அதே தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வாட்டியாவது அதை செய்விக்கலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு சட்டக்கல்லூரி ஒன்று அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த கல்லூரி அமைச்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேங்காய்பட்டினத்தில் வந்துட்டு அந்த ஹார்பர் பிரச்சனை அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி அங்கே அதுன்னு சொல்கிறது, நம்ம கோகோனட் ஆயிலெலாம் வந்து நம்ம பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு ஒரு சப்சிடி கொடுத்து வந்துட்டு பாம் ஆயிலை யூஸ் பண்ணுறோமோ, இந்த கோகோனட் ஆயில் அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு நிகராக இருக்கிற ஒரு விஷயம். அப்போ இதையே நீங்கள் சப்சிடி கொடுத்து நீங்கள் வந்து ரேஷன் கடையில் அந்த கொடுக்கக்கூடாது, மக்களுக்கு வந்து எளிய முறையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, நல்ல விஷயத்தை சேர்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அக்கா மரிய ஜெனிஃபர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாயிண்ட் அப்படின்றது வந்து வேற லெவல் அப்படின்றத சொல்லணும். அப்போ இந்த மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்றது தான் நம்மளுக்கு வேணும். மக்களுக்கு அடிப்படையிலேருந்து அடித்தட்டிலிருந்து என்ன தேவை மேல்மருத்துவ மக்கள் வரைக்கும் பண்ணணும், அதை சொல்கிறது. இவங்க எப்படி விவசாயம் பண்ணணும், அதுலேருந்து எப்படி தொழில் முனைவர் வந்துட்டு முன்னேறணும், அதுலேருந்து நம்ம ஏன் அதுன்னு சொல்கிறது. இப்போ இவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மாவட்டத்தில் படிக்கிற எல்லாருமே இங்கே தொழில் செய்ய வாய்ப்பு இல்லாமல் எதுக்கு வெளிநாட்டும் வெளி மாநிலங்களும் போகிறாங்க, இங்கே செய்யறதுக்கான சூழல் ஏன் ஏற்படுத்தலை, இந்த வாட்டி இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், நானும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்றனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கும் நம்மளுக்கும் ஒத்து போகுது. அதே மாதிரி அவங்க பேர் வந்துட்டு மரிய ஜெனிஃபர், என்னோட தங்கச்சி பேரும் வந்துட்டு மரியா அப்படின்றனால அதுவும் வந்து நம்மளுக்கு சிங்க் ஆகுது. அப்போ அந்த அளவுக்கு அக்கா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமை அப்படின்றதையும் நம்ம சொல்லணும். நம்ம வெறும் இன்ஜினியரிங்காகவே அந்த பேர் வச்சுக்கிறதுக்காகவே சொல்லலை, அவங்களோட கொள்கைகளும் அவங்களோ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வாதங்களும் வந்து உண்மை அப்படின்றது தான். ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, 2 பேரும் முக்கிய கட்சியில் உள்ள எம்பியாக வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. ஒருத்தர் காங்கிரஸ்லேருந்து அண்ணன் விஜய் வசந்த் இருந்திருக்காப்புல, அதே மாதிரி நம்ம ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பிஜேபியிலேருந்து இருந்திருக்காங்க. நீங்கள் 2 பேரும் இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கேருந்து நீங்கள் ஒன்றுமே செய்யலை, ஒரு நல்ல சாலை வசதிகள் இல்லை. அதே மாதிரி இங்கேருந்து மணல் வந்துட்டு எந்த அளவுக்கு கொள்ளையடித்து கேரளாவுக்கு நேரடியாக போயிட்டுருக்கு, அது ஓவர்லோடுலையும் போயிட்டுருக்கு. அப்போ அதனால் சாலையில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது வந்து மாநில கட்சி, அதாவது இந்த மாநில ஆட்சியில் இருக்கவங்களே வந்து இதை நிப்பாட்ட முடியும், கலெக்டரை வச்சு நிப்பாட்ட முடியும். ஆனால்
அது எதுவுமே செய்யாமல் எல்லாருமே கமிஷன் வாங்கிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க அப்படின்றத அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயம் நம்ம மாவட்டம் அப்படின்றாங்க, எந்த அளவுக்கு நம்மளுக்கு மொழி பற்றுதல் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட மாவட்டத்தை பற்றுதல் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அந்த ஒரு மாவட்டத்தை சார்ந்து அவங்களோட வாழ்வியல் முறை அப்படின்றது இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். அப்போ அந்த எமோஷ்னலாக என் ஊர் அல்வா மாதிரி ஒரு இடம் வருமாயா அப்படின்னு நம்ம ஒரு வெளிநாட்டில் இருக்கும் போது நம்ம ஊர் அல்வாவை பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை பார்த்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஊருக்கு போய் சாப்பிட்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ஊர்லேருந்து அந்த ஒரு கிடைக்கிற அந்த டேஸ்ட் அல்வா எங்கேனாலும் கிண்டிடலாம், ஆனால் தாமிரபரணி ஆற்று தண்ணி எடுத்துக்கின்ற அல்வாவுக்கு தான் அந்த டேஸ்ட் வரும். அதுதான் அந்த மேட்ரு. அப்போ அந்த மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மண் சார்ந்த ஒரு அருமையான செயல்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்றத அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு கொள்கையும் ஆளுமையும் வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கனால அக்கா மரிய ஜெனிஃபர் அப்படின்றவங்க வந்து அந்த தொகுதிக்கு ஒரு தகுதியான வேட்பாளராக இருக்கிறனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதரவு அப்படின்றது மக்களாகிய நாம தான் வந்துட்டு கொடுத்தாகணும் அப்படின்றது வந்து நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்றது வந்து என்னைக்கு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உள்ளே வந்தாப்புலே அவரை வந்து ஒரு டம்மி ஆளாக வந்துட்டு உட்கார வச்சு நீங்களாம் பேசுகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க நான் பேசிக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவரை எந்த ஒரு செயல்பாடுமே பண்ண விடாத மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஒரு அடிமை கட்சியில் அவர் இருந்து அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அவர் அங்கே வந்துட்டு நின்று அவருக்கு ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அதே மாதிரி நம்ம அண்ணன் அதுன்னு சொல்கிறது விஜய் வசந்த் அவர்களுக்கும் வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தும் பார்த்தாச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுத்து இன்று வரைக்கும் கன்னியாகுமரியில் இருக்க பிரச்சனை அப்படின்றது தீரவும் இல்லை. அங்கே அந்த கனிம வளம் கொள்ளை அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த கனிம வளை கொள்ளையை வந்து நிப்பாட்டணும் அப்படின்றோம்னா இந்த இயற்கையை விரும்பி அந்த மக்களுக்கு சார்ந்த விஷயங்களை செய்கிற ஒரு நல்ல தலைவருக்கோ தலைவிக்கு தான் வந்துட்டு நம்ம வாக்களித்து நம்ம மாவட்டத்தை நம்ம வந்து எந்த ஒரு சூழல் வந்தாலும் அதை வந்து பாதுகாப்பாக நம்மளை வந்து காத்து நம்மளுக்காக வந்து ஒரு அரண் மாதிரி நின்று நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த நம்மளோட இயற்கை சூழலை கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான கட்சி ஒரு நல்ல வேட்பாளர் அப்படின்னம்னா அது வந்து அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் தான். அதனால் அவங்களுக்கான ஒரு ஆதரவை மக்களாகி நீங்கள் எல்லாருமே கொடுத்தீங்க அப்படின்னம்னா அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் இது செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அந்த ஒளி வாங்கி மைக்கு சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்றத வந்து நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னடா ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னம்னா ஏன்னா அந்த தென் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத இந்த ஊடகங்கள் நிறையா மறைக்குது. ஏன்னா இந்த சென்னையில் ஒரு பிரச்சனை ஒரு தலைநகரில் ஒரு பிரச்சனை அப்படின்னம்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அது வெளிப்பட்டுருது. ஆனால் இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் உள்ள பிரச்சனை எந்த அளவுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படின்றது இந்த வெள்ளப்பெருக்கில் ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி தான் கன்னியாகுமரியில் அந்த மணல் கொள்ளை அந்த அது என்ன சொல்கிறது மலை கொள்ளை அந்த மாதிரி மலை இந்த மாதிரி இயற்கை சார்ந்து கொள்ளடிக்கிற விஷயங்கள் வந்து அங்கே நிறைய நடக்குது. அங்கே மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்றது தான் உண்மை அப்படின்றது. அதே மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணாமல் என்ன மானாவுக்கு கொண்டு போய் இப்போ வந்து அதனது ஏர்போர்ட் வந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ அது நம்மளுக்கு தேவையா அப்படின்றதையும் வந்துட்டு அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க அடிப்படையிலேருந்து என்ன தேவைன்னு பார்க்குறாங்க. மக்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து அந்த எண்ணெய் வந்து மாற்றணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி மக்களுக்கு என்னென்ன கல்வி நிலையங்கள் வந்து அமைச்சு கொடுக்கணும், இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு லா காலேஜ் ஒன்று ஆரம்பித்து கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அரசுலேருந்து நீங்கள் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் போன தேர்தல் அறிக்கையிலே சொன்னீங்க. இந்த வாட்டி என்ன செய்ய போகிறீங்க, அதே திரும்பி சொல்லி ஏமாற்ற பார்க்குறீங்களா, இந்த வாட்டி இதை கேளுங்க அப்படின்னு அக்கா கேட்குறாங்க. இதை எல்லாருமே நீங்கள் கேட்டுட்டு அவங்கள்ட்ட பதில் எப்படி இருக்காது, இந்த வாட்டி நான் செய்கிறோமா அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. நீங்களும் உங்களை இந்த வாட்டி நாங்கள் செஞ்சிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கும் உங்களோட பொன்னான வாக்குகளை வந்து கொடுத்து ஒளி வாங்கி மைக்கு சின்னத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்றது கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி மூளை இருக்கிறவங்க வரணும். இந்த மூளை இல்லாத ஆளெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஐயா இங்கே வந்து அதுன்னு சொல்லி இந்த கிரிக்கெட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு ஓவருக்கு எத்தனை பால்ரா அது தெரிஞ்சால் நான் ஏன் இங்கே வரேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த கட்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா
ஒரு பொது அறிவே இருக்காது, என்ன எதுன்னு தெரியாது. ஆனால் கட்சியில் இருக்கோம், நாங்கள் வந்து மிகப்பெரிய செல்வந்தர், அதனால் எங்களுக்கு சீட்டை கொடுங்க, நாங்கள் உங்களுக்காக போய் போராடுவோன்றோம். ஐயா இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? அந்த ஏரியாவா? அது எங்கே இருக்குது? யோ உன் தொகுதி தானே. ஓ என் தொகுதிக்குள்ளே தான் வருதா அப்படின்ற கேட்குற சூழலில் தான் வந்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு விவரமாக இருக்கிற ஒரு நல்ல நல்ல வேட்பாளர்கள் தான் வந்து வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெறிச்சு அவங்கள வந்துட்டு நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்பி நம்மளுக்கான பிரச்சனைகளை அங்கே எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்கு தேவை. அதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல தகுதி வாய்ந்த மக்கள், அதனை சொல்கிறது பொறியாளர், நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவங்கள வந்துட்டு நம்ம அமைச்சு வைக்கணும். அதனால் அக்கா மரிய ஜெனிஃபர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவங்க வந்து அரபு நாட்டில் ஒரு நல்ல வேலை பொசிஷனில் இருந்தாங்க. ஆனால் இந்த ஊர் நம்மளோட பிறந்த மண்ணுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மொத்தம் அவங்களோட வேலைகளை வந்து விட்டு இங்கே அக்கா மரிய ஜெனிஃபர் வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம வாக்களித்து அவங்கள ஒரு நல்ல இடத்துக்கு அவங்க விட்டுட்டு வந்து மக்களுக்காக செஞ்சுட்டு வந்த தியாகத்துக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கைமாறாக செய்யணும் அப்படின்னோம்னா ஒன்றே ஒன்று கிடையாது, நீங்கள் போட வேண்டிய ஓட்டு மட்டும்தான். அந்த ஓட்டை போட்டு அக்கா மரிய ஜெனிஃபரை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றத உங்கள் எல்லாத்துட்டையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதனால் எல்லாரும் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இதே மாதிரி பல தகவல்களோடு மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். இத்தனை உங்கள் இசைக்கு எல்லாரும் மறக்காமல் கேட்ட செய்திகளை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.